நினையற்ற நாமத்தில் வந்த யாவரையும் வாழ்த்துகிறேன் மற்றும் ஊடகம் வாயிலாக இணைகிற அநேக நண்பர்களையும் வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு பேசுவாராக. ஆமென். இந்த சாயங்கால நேரத்திலும் நாம் தேவனையே சிந்திக்கிறவர்களாக இருப்போம். ஆமென். தேவன் நம்மளோட இடைப்படுவார். ஆமென். The Lord will speak to each and everyone in an individualistic manner. ஒவ்வொருவருடன் தனித்துவமாக பேசுவார். ஆமென். உங்களுடைய தேவைகளை அறிகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அநேக நேரங்கள் தேவன் அவருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். ஆமென். இது தேவ வார்த்தை அநேக காரியங்கள் எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது நம் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து முடிக்கும் வரை அது நம்மோடு இருக்கிறது. ஆமென். நமது வயது முக்கியமல்ல. நம்ம 20 வயதில் இருக்கலாம், 40 இருக்கலாம், 60 இருக்கலாம், 80 இருக்கலாம். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும் வரை இதுதான் நம் தீபமாக காணப்படுகிறது. ஆமென். The word of God is light unto the path of the righteous. Amen. This is where people, the youth can walk righteously and take off their holy life. ஒரு வாலிபன் தன் 199 சங்கீதத்தில் கேட்குறான், வாலிபன் எதனால் கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறதுனால. ஆமென். இதுதான் நம்மளுடைய அடிப்படையான காரியமாக இருக்கிறது. ஆமென். வாசிக்கும்படி கேட்கிறேன். 1 யோவான் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது ஒரு அருமையான ஒரு வசனமாக காணப்படுகிறது. அநேக நேரங்களில் தியானம் பண்ணப்பட்ட ஒரு வசனமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபராய் இருக்கிற நம்ம அநேக நேரங்களில் உலகத்தை நேசிக்கும்படி நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். யோவான் 3:13 எழுதப்படுகிறது, The God so loved the world that he gave his only begotten son, and whosoever believeth in him shall not perish but have everlasting life. Amen. அதில் என்ன சொல்ல 3:14 சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததின் நிமித்தம் அவருடைய குமாரனை அனுப்பி வைத்தார் என்று எழுதப்படுகிறது. ஆமென். அவர் மிகவும் நேசித்த குமாரனை. அநேக இடத்தில் அன்பை குறித்து போதிக்கிற ஒரு இடத்தில், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதிர்மாறாக உலகத்தில் உள்ள காரியங்களை நேசிக்க கூடாது என்று எழுதப்பட்டிருக்குது. நேசம் என்பது, நேசிப்பதிலையும் அன்பு கூறுவதிலும் என்ன தவறு என்று பார்த்தோமென்றால் 3 வகையான நேசமும் அன்பும் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. உலகம் என்று சொல்லும் போது 3 வகையான காரியம் இருக்கிறது. காஸ்மோஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த உலகத்தை படைத்த தேவன் எல்லாவற்றையும் படைத்து முடித்து அது he saw it was good, அவர் நலமாய் இருக்கிறது என்று கண்டார். ஆமென். நாம் சங்கீதக்காரன் எழுதுகிறான், நான் இதெல்லாம் பார்க்குறேன் ஆண்டவரே, எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து விட்டு மனிதனை நீர் நினைப்பதற்கு மனிதன் எம்மாத்திரம் என்று எழுதுகிறான். ஆமென். அநேக வான மண்டலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறான். Lord, I see all these things. What is that human you be concerned of him? நீர் மனிதனை எதற்கு ஆண்டவரை பார்க்கிறான்? அவனுக்கே கேள்வி வந்து விட்டது. அவன் உலகத்தை பார்க்கிறான், நேசிக்கிறான். ஆமென். இது தேவனால் படைக்கப்பட்ட ஒரு அருமையான உலகம். இந்த வான மண்டலங்களை பார்த்து நேசிப்பது தவறல்ல. தேவனுடைய கையின் கிரியைகளை பார்த்து நேசிப்பது தவறல்ல. அநேக பாவத்தின் நிமித்தம் இந்த உலகத்தில் சாபங்கள் வந்ததினால் அநேக கோளாறு ஏற்பட்டது. இருந்தாலும் தேவனுடைய கிரியையை பார்த்து நாம் ரசிப்பது தவறல்ல. இது முதலாவது உலகமாக காணப்படுகிறது. 2வது உலகம், நாம் இப்போ சொன்னது போல, God so loved the world, தேவனே உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். அது என்னவென்றால் சக மனிதர்களை நேசிப்பது. நாம் இந்த உலகத்தில் தேவனுடைய இருக்கிற தேவனின் சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவரை நாம் நேசிக்க வேண்டும். இது 2ஆம் உலகம். இந்த 2ஆம் உலகம் என்னவென்றால் we are called to love our neighbors. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நீங்கள் செலுத்துகிற அன்பை வைத்து அவர்கள் they will know that you belong to me. நீங்கள் என்னோடு சேர்ந்தவர்கள் என்று அறிவை வைத்து இல்லை, உங்கள் பலனை வைத்து இல்லை,
நீங்கள் செலுத்துகிற அன்பை வைத்து அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். ஆமென். நீங்கள் என்னோடு சேர்ந்தவர். இது இரண்டாவது, திஸ் இஸ் a செகண்ட் வேர்ல்டு. அதை நாம் நேசிக்க கட்டாயமாக இருக்கிறது. மூன்றாவது உலகம் இருக்கிறது, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. இந்த உலகம்தான் தேவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. தேவனுடைய சித்தத்திற்கு எதிர்த்து நிற்கிற காரியமாக காணப்படுகிறது. அதுதான் தேவன் சொன்னார், இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் there is something fighting against you to not let you live according to the will of God. தேவனுடைய சித்தத்தின் படி வாழ விடாத படிக்கு இங்கே ஒவ்வொருவருக்கும் எதிராக ஒரு கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. இது வந்துட்டு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு உலகத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. தேவ வார்த்தைக்கு எதிர்மறையான ஒரு காரியங்கள் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது மூன்றாம் உலகம். திஸ் இஸ் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஆமென். இந்த மூன்றாம் உலகத்தை குறித்து எழுதுகிறான். இது அந்த உலகத்தை குறித்து தான், உலகத்தில் உள்ள காரியங்களில் அன்பு கூர்ந்து விடாதீர்கள் என்று எழுதுகிறான். வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் எழுதின யாக்கோபு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். இது யாக்கோபு இதை எழுதுகிறான். ரொம்ப கடுமையாக ஆரம்பிக்கிறான். இது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியமாக காணப்படுகிறது. ஆமென். நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒரு நபருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். யாரோ கடவுளை அறியாத நபர் அல்ல, வேதத்தில் கடவுளை அறிந்து தேவன் வைத்த வாழ்க்கையை வாழாமல் மாறி போய் தடுமாறி தேவனுடைய கிருபையை இழந்த ஒரு நபரை பார்க்க போகிறோம். ஆமென். இது வேதத்தில் உள்ள காரியங்கள் நமக்கு எச்சரிக்கையாகவும் திருஷ்டாந்தங்களாகவும் எழுதப்பட்டிருக்குது. ஆமென். எப்படி நடக்க வேண்டும், எதை நடக்கக்கூடாது என்ற காரியத்தில் நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல. இதில் அதை தான் சொல்கிறான், when you love the world you are an enemy of God. நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள காரியத்தில் அன்பு கூறும் பொழுது இதுதான் மூணாவது உலகம், தேவனுக்கு எதிராய் நிற்கிற உலகம். ஆமென். இப்போ ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, இதற்கு எதிரானது என்னவென்றால் தேவனில் அன்பு கூறுவது தான். ஆமென். தேவனில் அன்பு கூறுவது. இந்த மாம்சத்தின் பாவ காரியங்கள் நம் தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு தள்ளப்படுகிறது. அதை உடைப்பதற்கு என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே we have a regenerative grace. தேவனுடைய கிரியை செயல்பட ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் பாவத்தை விரும்பி செய்தோம், அந்த பாவம் தவறு என்று வெளியில வந்து விட்டோம். வாழ்க்கையில் அநேகர் விழுகிறார்கள். சமீபத்தில் ஒரு செய்தி கேட்டிருப்பீங்க. அநேகர் பெரிய போதர்கள்லாம் விழுகிறார்கள். அவர்கள் பாவ குணாதிசயத்தினால் தவறி விழுகிறார்கள். ஆமென். பாவத்தை விரும்பி விழவில்லை, பாவத்தின் அடிமையினால் விழவில்லை. த சின் நேச்சர். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள், தேவனுடைய கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடைய சுய மாம்சத்தின் காரியங்கள் அவர்களை விட மாட்டேங்குது. ஆமென். பவுல் எழுதுறான், எல்லாவற்றையும் ரோமர் புஸ்தகத்தை வாசித்தீர்கள் என்றால் ஒரு பயங்கர தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸாக இருக்கும். ரொம்ப அருமையாக எழுதப்பட்ட ஒரு எழுத்துக்கள். அதில் அவன் எல்லாவற்றையும் எழுதிட்டு, நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், அதை செய்ய முடியவில்லை. எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறேனோ அதை செய்ய தள்ளப்படுகிறேன் என்று எழுதுகிறான். ஆமென். அது என்ன காரியமாக வேணாலும் இருக்கலாம். There is a war running between you and your destiny. நீங்கள் சேர வேண்டிய வழிக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. கண்களால் பார்க்கிறது அல்ல அது. அதான் பவுல் சொல்கிறான், ஒரு காரியத்தை பார்த்து விட்டோம் என்றால் அதற்கான பயம் இருக்கிறது. அது நமக்கு அறியாத, கண்களுக்கு தெரியாம we fight against the principalities and the powers of darkness. நம்ம சண்டை போடுறது வந்துட்டு இட்ஸ் a principalities and powers. கண்களுக்கு பார்க்க முடியாத ஒரு காரியங்களாய் காணப்படுகிறது. It is waging war against you. தேவன் உங்களை இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அப்படி நடக்க விடாதபடிக்கு எல்லாவற்றையும் செய்கிற காரியங்கள் இருக்கிறது. ஆமென். இந்த காரியத்தை தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எப்பொழுது நேசம், இந்த அன்பு கூறுதல் பாவமாக மாறுகிறது என்று பார்க்க வேண்டும். முதலாவது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் 1 யோவான் 2
15வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஆமென். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ். அப்ஜெக்டிவ் என்றால் ஒரு காரியத்தை நோக்கி போறது. நம் அன்பு எதற்கு செலுத்தப்படுகிறதோ அது தவறாய் முடிகிறது. அப்ஜெக்டிவ். நம் எதை அன்பு கூறுகிறோம், முதலாவது சொல்லப்படுகிறது அப்ஜெக்டிவ். இரண்டாவது 16வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இரண்டாவது சொல்ற காரியம் சோர்ஸ், எங்கிருந்து இந்த அன்பு பெறப்படுகிறது என்று காணப்படுகிறது. ஆமென். முதலாவது என்னன்னா எங்க டைரக்ட் பண்ணப்படுகிறது, இரண்டாவது என்னன்னா எங்கிருந்து அந்த அன்பு புறப்படுகிறது என்று காணப்படுகிறோம். கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் மாம்சத்தின் இச்சையும் இருந்து புறப்படுகிறது என்றால் அது தவறான காரியமாக காணப்படுகிறது. இது எல்லாம் மூன்றாவது உலகத்தில் வருகிறது. அதற்கப்புறம் ஒன்று இருக்கிறது. 17வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இது என்ன சொல்ல வருகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், இட்ஸ் அ ஃப்ரூட். நாம் அன்பு செலுத்துகிற காரியம் அதன் கனியின் வைத்து நாம் அறிவோம். ஆமென். ஒரு காரியம் உலகத்தின் இச்சை இட் பாசஸ் அவே, அது கடந்து போய்விடும். ஆமென். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே நிலைத்து நிற்பார்கள். ஆமென். இந்த வேத வசனம் மிகவும் அவசியமாக காணப்படுகிறது. 3 காரியம் சொல்லப்படுகிறது. முதல் வசனத்தில் பார்த்தா அப்ஜெக்டிவ், எதற்காக டைரக்ட் பண்ணப்படுகிறது. இரண்டாவது சோர்ஸ், எங்கிருந்து அந்த அன்பு புறப்படப்படுகிறது. மூன்றாவது அதோடைய கனி என்னதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ஜெக்டிவ் என்று சொன்னேன். அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், புருஷர்களை தங்கள் மனைவியை நேசிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆமென். அது சரியான ஒரு அப்ஜெக்டிவ், வேதத்திலிருந்து ஒரு அப்ஜெக்டிவ். மனைவியை தவிர வேறொரு ஆளை நேசித்தால் அது உலகத்திலிருந்து வர ஒரு காரியமாய் மாறப்படுகிறது. ஆமென். அது ஒரு தவறான ஒரு காரியமாய் மாறப்படுகிறது. தேவனுக்கு செலுத்த வேண்டிய அன்பை மற்ற இடத்தில் நாம் செலுத்தினோம் என்றால் இட்ஸ் அன் ஐடாலட்ரி. ஐடாலட்ரி வந்துட்டு தேவனுக்கு விரோதமான காரியம், அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் என்று காணப்படுகிறது. ஆமென். இங்கே இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மிக ஜாக்கிரதையாய் வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சோர்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது பார்க்கலாம். ஒன்று இதையெல்லாம் யோவான் எழுதிவிட்டான், யாக்கோபும் அதை அங்கே சொல்லிவிட்டான். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே, ஐ எம் நாட் ஆஃப் த வேர்ல்டு. நான் இந்த உலகத்தில் இருக்கிறோம், இந்த உலகத்துக்குரியவர்கள் நாம் அல்ல. ஆமென். நீங்கள் இந்த நான் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாரு, நான் இந்த உலகத்தில் இல்லாதது போல அவர்களும் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல ஆண்டவரே என்று பிதாவின் இடத்தில் ஜெபிக்கிறார். உலகத்தில் மாம்சத்தில் வந்த கிறிஸ்துவானவர். ஆமென். அப்போ சொல்கிறார், நாம் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். we are living in this world but we are not of this world. ஆமென். அதுதான் இயேசு கிறிஸ்து அங்கே இது பண்ணுகிறார். நாம் வாழ்கிற வாழ்க்கையில் அநேக வேதத்தில் இருந்தாலும் ஒருவரை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு நாம் அவருடைய வாழ்க்கையை ஒவ்வொன்றாக பார்ப்போம். நம் வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் மாற்றிக்கொள்ள வேணும். ஆமென். நம்மை ஆண்டவர் அபிஷேகம் செய்து விட்டார், அழைத்து விட்டார் என்றாலும் நம் நடையை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஆமென். 1 கொரிந்தியரில் சொல்கிறான், வாசிக்க வேணாம், நான் சொல்லி முடித்து விடுறேன். திடமாய் நடக்கிறோம், நல்லா நிற்கிறோம் என்று நினைத்து விட்டு ரொம்ப போய்விடக்கூடாது, விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆமென். நிற்கிறோம் என்று சொல்கிறவர்கள் விழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தேவனுடைய துணை அதற்கு அதிகமாக வேண்டும் என்று வசனம் நமக்கு சொல்கிறது. ஆமென். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எவ்விதமான வேலைகளை செய்தாலும் சரி, தேவனுக்கு உகந்து செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் தேவன் மகிமைப்படுகிறாரா என்று பார்க்க வேண்டும். அதை உண்மையும் உத்தமமாய் செய்யும் பொழுதுதான் தேவன் மகிமைப்படுவார். ஆமென். தேவன் எதிர்பார்க்கிற காரியம், கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கும் நாம் செய்கிற வேலைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஏனென்றால் பவுலும் எழுதுகிறான், இந்த உலகத்திற்கு நீங்கள் வந்துட்டு எஜமானுக்கு செய்கிறதா செய்யாதீங்க,
உங்களை அழைத்த தேவனை நினைத்து அவருக்கு செய்கிற மாதிரி செய்யுங்க என்று சொல்கிறான். ஆமென். நீங்கள் செய்கிற வேலை, நான் செய்கிற வேலை எல்லாவற்றும் நம்மளோட மக்கள் இன்றைக்கு இருப்பார்கள், நாளைக்கு போய் விடுவார்கள். அவர்களை ப்ளீஸ் பண்ண அல்ல, தேவனைவே ப்ளீஸ் பண்ணுவதற்காக நாம் செய்கிறோம். ஆமென். நம் வேலைகளை உத்தமமும் உண்மையுமாய் செய்ய தேவன் எதிர்பார்க்கிறார். நம் இது வந்துட்டு ஒரு டிசிப்ளின். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நாம் எப்படினாலும் வாழ முடியாது. தேவன் வந்துட்டு எல்லா நேரமும் வந்துட்டு நம்மளை நிறுத்தி கொண்டு இருக்க மாட்டார். ஆதி கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாது இருக்க வேண்டும். அவருடைய ஆவி எப்போதும் மனுஷர்களோடு போராடுவதில்லை. ஆமென். அது எழுதியிருக்காரு. ஆவியானவர் ஒரு நபரை விட்டு விலகி விட்ட காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கி அதை தான் பார்க்க போகிறோம். ஆவியை நம்ம பெந்தேகோஸ்தே சபை என்று சொல்கிறோம், ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று சொல்கிறோம். ஆவியானவர் நம்மோடு என்றும் போராடி கொண்டு இருக்க மாட்டார். ஆமென். தேவன் நம்மை நேசிக்கிறார், எல்லாம் பண்ணாலும் அவர் சிக்ஷை செய்கிறவராகவும் இருக்கிறார். ஆமென். There is a time when he leaves. Amen. He don't struggle with us, he don't suffer with us. There is a time he takes his lead. அவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கோம் என்றால் நம் வாழ்க்கையில் என்னவென்று பார்க்க வேண்டும். நம் வார்த்தைகள் மூலமாகவோ, சிந்தைகள் மூலமாகவோ, செயல்கள் மூலமாகவோ தேவனை ஏதினால் ஒரு வழியில் துக்கப்படுத்துகிறோமா என்று இன்றைக்கு ஆராய்ந்து அறிய வேண்டும். ஆமென். எடுக்கும்படி கேட்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4-5 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும். 1 வாசிச்சிருங்க. ஒரு 2 வாசிச்சிருங்க. 2 வாசிக்க. அப்பொழுது தான் வம்சத்தான் ஆகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாய் இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரிக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கர்ப்பம் தரிந்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆமென். சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. சிம்சோன் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் பார்த்தோமானால் தேவனை விட்டு அடிக்கடி மீண்டும் மீண்டும் விலகி போறவர்களாய் இருப்பார்கள். தேவன் மீண்டும் மீண்டும் அவர்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராய் இருப்பார். தேவனும் அவர்களை விடவில்லை, அவர்களும் தேவனை விட்டு செல்லவில்லை. ஒரு கட்டத்தில் தேவன் அவர்களை காத்து கொண்டார். ஒரு கட்டத்தில் வாக்கு பண்ணுகிறார். ஒரு பிள்ளை பெறாது இருக்கிறவர்களுக்கு தேவன் ஒரு பர்பஸை கொடுக்குறாரு. ஒரு தீர்மானத்தோட ஒரு காரியத்தை அவர்கள் கையில் வைக்கிறார். சிம்சோன் என்கிற ஒரு நபர் பிறப்பான் என்று சொல்கிறார். சிம்சோன் என்று சொல்லவில்லை, அதை ஒரு மகன் பிறப்பான் என்று சொல்கிறார். நல்லா கவனித்தீங்க என்று பார்த்தீங்கன்னா 13வது ஜட்ஜாக சிம்சோன் நியமிக்கப்படுகிறான். 13வது ஜட்ஜ், அவன் தான் கடைசி நியாயாதிபதியாக சிம்சோன் நியமிக்கப்படுகிறான். அவனுடைய பிறப்பு அற்புதமாக இருந்தது. அவனுடைய பிறப்பு முன் அறிவிக்கப்பட்டுள்ளது. அவனுடைய வாழ்க்கையும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காரியமாக இருந்தது. நான் சிறுவனாக இருக்கும்போது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபர் என்றால் சிம்சோன் தான். எனக்கு அவன் என்ன பண்ணான்லாம் முக்கியம் இல்லை, மிகுந்த பலன் வாய்ந்த ஒரு நபராக இருப்பதனால் எல்லா இடத்துலையும் போய் நிறையா சண்டை போட்டு எல்லாம் அடிக்கிறது தான். ரொம்ப இப்படி போய் நம்ம இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு அப்போ யோசித்தேன் சின்ன. அதனால் அநேக நேரங்கள் வாசித்தது உண்டு. அதே நபர் தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். வாழ்க்கையில் தேவன் பேசுகிறார், எப்படி நாம் இருக்கக்கூடாது என்று ஒரு அடையாளமாக இன்று நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆமென். அது எழுதுகிறார். ஒருவருக்கு கொடுக்குறாங்க, முதல்ல எடுத்த உடனே சொல்லுகிற காரியம் வேறுபடுத்தல். அவன் மதுபானம் அருந்தக்கூடாது, அவன் தலையில் இது கத்தி படக்கூடாது, எல்லாம் அநேக கோட்பாடுகள் கொடுக்கப்படுகிறது. There is a way he should be raised. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அநேக வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் அந்த வேறுபிரித்தல் வேணும். ஆமென்.
இது வேறு பிரிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை தருகிறார். சிம்சோனை வேறு பிரித்தார். வேறு பிரித்த தேவன் அவனை அழைத்தார். 13:24 வாசிக்கும்படி கேட்கிறேன். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். ஒரு காரியத்தை அவருடைய தூதன் மூலமாக சொன்னார். அதை சொன்னது போல் செயல்படுத்தினார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் பிறந்தான். அவன் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்டது. எல்லாம் ஒரு நல்ல க்ளீனாக போயிட்டு இருக்குது பாருங்க. ஒரு டேமேஜும் இல்லை. எல்லாம் அவனுக்கு சும்மா பிறந்துட்டான். அவன் பர்பஸோட பிறகுறான். அவன் எதுக்கு பிறக்கிறான் என்று சொல்லப்பட்டது ஆல்ரெடி. அநேக சொல்கிறாங்க நம்ம வாழ்ந்து we should find our purpose. அவனோட பர்பஸ் ஆல்ரெடி சொல்லப்பட்டே பிறக்கிறான். என்ன காரணத்துக்காக அவன் பிறக்கப்படுகிறான் என்பதை சொல்லப்பட்டது. அதே பிறப்பை தேவன் ஆசீர்வதிக்கிறார், அவன் பிறப்பை. ஆமென். இந்த நபர் என்ன பண்ணுகிறார் என்று அடுத்த கட்டத்தில் பார்ப்போம். 14:1-2 வாசிக்கும்படி கேட்கிறேன். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். ஆமென். மீண்டும் ஒரு 3வது வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். ஆமென். யோவான் எழுதின காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டும். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள காரியத்தையும் இது எல்லாவற்றையும் நாம் அன்பு கூறக்கூடாது. அதில் சொல்கிறான், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? Do not be yoked with the unequal yoke. ஒரு அது என்ன சொல்லுவாங்க, ஒரே மாதிரி இல்லாத நுகத்தில் இது பண்ணக்கூடாது. தேவன் மகிமைப்படுவாராக. அதில் என்ன அவங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அந்த ஜனங்களை நடத்துறதற்கு அதிலும் வேறு பிரிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறவன். அவன் சொல்கிறான், என் கண்களிற்கு அது சரியான ஒரு காரியமாகப்படுகிறது. ஆமென். அதான் சொல்கிறான், கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஒவ்வொன்றாய் செயல்படப்பட போகிறது. ஒரு தேவனுடைய மனுஷனின் வாழ்க்கையை தரைமட்டமாக்க இந்த மாதிரி காரியம்தான் செயல்படுத்தப்படுகிறது. 1980 பெரிய பெந்தேகோஸ்தே பிரசங்கியார்கள்லாம் எழும்பினார்கள். அநேக எழுத்துக்கள், அநேக நூல்கள் எழுதினார்கள், அநேக புத்தகங்கள் எழுதினார்கள். மிக சிறந்த தேவனுடைய உச்சத்தை கண்டவர்களாக இருந்தார்கள். ஆமென். 88, 89 கட்டங்களில் பார்த்தீர்கள் என்றால் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் அநேக வீழ்ச்சியான செய்திகளை நாம் கேட்போம். அதே பிரசங்கியார்களுடைய நிலை மிகவும் மோசமாக போய் கேட்போம். ஒரு பிரசங்கியார் அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, ஒரு மிக சிறந்த ஒரு பிரசங்கியார். 70களில் அவர் கை வைத்தால் சுகமாகிறவர்கள் இருந்தார்கள், உடனடி சுகமாக. அவருடைய பிரச்சனை, he is an alcoholic. ஆல்கஹால், மது அருந்துவதற்கு அடிமையாக்கப்பட்ட ஒரு நபராய் மாறிவிட்டார். இது என்ன செய்து விட்டதென்றால், அவரால் அது குடிக்க முடியாமல் இருக்க முடியவில்லை. அவங்க நாட்டில் அது ஒரு அளவாக இருந்தாலும் இது ஏஜியில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அதை நிறுத்தி வைத்தது. ஆனால் இவரால் நிறுத்த முடியவில்லை. ரகசியமாக குடித்து விட்டு, ஆனால் அற்புதம் நடந்தது, அநேக அதிசயங்கள் நடந்தது. தேவன் கிரியை செய்தார், அநேக கட்டங்களை கொடுத்தார். அந்த ஏஜி தலைவர்களுக்கு தெரிய வந்தது இப்படி என்ற காரியம். அவர்களை பனிஷ் பண்ணாங்க. பனிஷ்னா ஒரு டிசிப்ளின் டைம், பனிஷ்மெண்ட் சொல்லக்கூடாது, டிசிப்ளினரி டைம்னு சொன்னாங்க. சர்டைன் டேஸ் நீங்கள் ஸ்டேஜ் ஏறக்கூடாது, அதுலேருந்து வெளியே வர வைக்கும் என்று. அதே மாதிரி இருந்தார். பின்பு வெளியே போய்விட்டார். அவருக்கு காலங்கள் நடுவில் டிவோர்ஸ் ஆகிவிட்டது. ரொம்ப கடினமான ஒரு சூழலுக்குள் போகும்பொழுது 82 இந்த கட்டத்தில்
ஞாபகம் சரியாக இருக்குமெனால் அந்த நாட்களில் ஒரு பெரிய க்ரூசைட் முடித்துவிட்டு அநேகர்களுக்கு அற்புதம், அநேகர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிவித்தார். அவருடைய காரியத்தை மரித்தவர்களாய் அவரை எடுத்தார்கள். ஒரு லாட்ஜில் ஒரு இறந்தவராய், ஆல்கஹாலால் மதுபானத்தினால் அதிகமாய் இறந்தவராய் எடுக்கப்பட்டார்கள். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் நம்மை தரைமட்டமாக்கிவிடும். ஆமென். சிம்சோனுடைய காரியத்தில் என் கண்களுக்கு அது சரியான ஒரு காரியமாக படுகிறது என்று சொல்கிறான். ஆரம்பமே அங்கதான் இருக்குது. வாசிக்கும்படி கேட்கிறேன். 14வது அதிகாரம் 8வது வசனம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் இதுக்கு முன்னால் என்ன நடந்தது என்றால், ஒரு சிங்கம் அவனை கொல்ல வருகிறது. தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வல்லமையாய் இறங்குகிறார். இறங்கின மாத்திரத்தில் சிங்கத்தை பித்து தனித்தனியாக தூக்கி போட்டு விட்டான். கொண்டு போட்டு ஒரு ஓரமாக போட்டுட்டு போயிட்டான். அன்னைக்கு சாதாரணமாக சிங்கத்தை அடித்து போட்டு மறுபடியும் அதே வழியாக வருகிறான். தாயும் தந்தையோடு வருகிறான். இந்த தடவை எதுக்கு போகிறான்னா, பொண்ணு பார்க்க போகிறான். போகிற இடத்துல இந்த தேன் கூடு இருக்கிறது. அவனுக்கு வேறு பிரிக்கப்பட்ட இடத்துல சொல்லப்பட்ட ஒரு காரியம், மரித்த ஒரு காரியத்தின் பக்கத்திலும் அவன் போகக்கூடாது என்று சொன்ன காரியம். முதலாவது ஒரு காரியத்தை உடைத்து விட்டான். தேவன் கொடுத்த காரியம், தேவனால் கட்டளையிடப்பட்ட காரியம், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அதை உடைத்து விட்டான். அதை எடுத்துகிட்டு வந்துட்டான். போய் கொடுக்குறான் அவங்க தாயாருக்கு. தாயார் வாங்கி அதையும் அந்த தேனையும் இது பண்ணிட்டு எதுன்னு கேட்கவில்லை. அவர்கள் இது போயிட்டார்கள். He broke the first thing. முதலாவது அவன் கண்களுக்கு சரியானதை பண்ணான். அதே காரியத்தை தான் அவன் பசித்த உடனே மாம்சம் கேட்கிறதை செய்து விட்டான். ஆமென். அதற்கப்புறம் நடக்கிறது என்னவென்று பார்த்தோம் என்றால், வாசிக்கும்படி கேட்கிறேன். 15:5 வசனம் வாசிக்கும்படி கேட்கிறேன். பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தியரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர் கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். இது என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அவன் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று நினைத்த பெண் அவனுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அதற்கு இடையில நிறைய காரியம் நடக்கிறது. நான் நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அவனை ஏமாற்றி விட்டார்கள். தரேன் என்று சொன்னாங்க. அநேக காரியத்தில் ஏமாற்றி விட்ட உடனே அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று அநேக நரிகளை பிடித்து எல்லாம் தீ வச்சிட்டாங்க அவங்களோட லேண்டை. ஒரு மனிதன் மாம்சத்திலே இருந்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு எது சரியாகப்படுகிறதோ அதை செய்து கொண்டு இருக்கிறான். அதே காரியத்தில் தான் அவன் செய்து கொண்டு இருக்கிறான். இதை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் நிலங்கள் எல்லாம் பற்றி எரிகிறதை பார்த்து கொண்டு அநேகர் வந்து விட்டார்கள். யார் என்று பார்த்தீர்கள் என்றால், பெலிஸ்தியர்கள். அப்போ வந்தவர்கள் வந்துட்டு இவங்கெல்லாம் அவர்களுக்கு கீழே தான் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிவிட்ட? அவன் எல்லாத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறான். அவனே சொன்னான், சரி நாங்கள் அவனோட உயிரோட அவங்கள்ட்ட கொடுத்துட்றோம், எங்களுக்கு அதான் பிரச்சனை இருக்காதுன்னு சொன்னோடனே அப்படி கொடுத்து விட்டார்கள். கொடுத்து விட்டோடனே அவனை சிறைப்படுத்தி கொண்டு போகிறாங்க பெலிஸ்தியர்கள். இவனுக்குள்ளே உள்ள பலன் வந்துட்டு இந்த உலகத்திலிருந்து வரவில்லை. ஆமென். இவனுக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னப்பட்டது போல தேவனுடைய ஆவியானவரிடமிருந்து வருகிற ஒரு பலனாய் காணப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. வாசிக்கும்படி கேட்கிறேன் 14வது வசனத்தை. 15-14. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண்ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படி நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் 15வது அதிகாரம் ஜட்ஜஸ். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாக ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின்
பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொண்டு போட்டிருக்கான். அதுக்கு அநேக எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. ஆவியானவருடைய வல்லமை அவன் மீது இறங்கினது. அவன் கையில் அவன் அந்த ஆவியானவர் வர்ற வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அந்த கட்டுக்கள் ஆவியானவர் அவன் மேல் இறங்கின பொழுது அற்புதம் நடந்தது. ஆவியானவர் அவனை விடவில்லை. விசிலிங் ஆகிட்டே இருக்கிறது அடிக்கடி. ஆவியானவர் அவனை விடவில்லை. ஆவியானவர் அவனை தொடர்ந்து போகிறார். ஆவியானவர் மேல் இறங்கும் பொழுது அற்புதம் அந்த இடத்துல நடந்தது. 1000 பேரை கழுதை தாடை எலும்பை வைத்து அடித்து கொன்றான். ஆமென். அது அவனுடைய மாம்சத்தினால் முடிந்த காரியமாக இருக்காது, ஆவியானவருடைய செயல் அது. ஆமென். இருந்தாலும் அவனை கொண்டு 1000 பேரை தாடை எலும்பை வைத்து அடித்தார். அது என்ன காமிக்கிறது என்றால், ஒரு அவ்வளோ பெரிய பெலிசியர்களை, வலிமையான ஒரு மிலிட்ரி ஆட்களை சாதாரண தாடை எலும்பை வைத்து அடித்து கொண்டு விட்டான் என்று பார்க்கிறோம். இது ஆவியானவர் அவனோடு திரும்பியும் இடைப்படுகிறார். நீ ஒரு காரியம் செய்து விட்டாய், இன்னும் ஆவியானவர் அவனை விட்டு போகவில்லை. அவனுடைய பலன் முடியில் இல்லை, அது ஒரு அடையாளமாக அது இருக்கிறது. முடியை வெட்டப்படும் போது அவனுடைய பலன் அவனை விட்டு போய்விடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் முடி வெட்டப்படவில்லை. அதனால் ஆவியானவர் அவனோட இருக்கிறாரு. கடைசியாக இதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு அவனுக்கு தாகம் ஏற்பட்டது. ஏற்பட்ட நேரத்தில் அதையும் தேவன் தான் சந்திக்கிறார். அந்த நேரத்திலையும் தாகம் எடுத்த நேரத்தில் தேவன் தண்ணீரை அவனுக்கு தருகிறார். அவனை காத்து கொள்கிறார், உயிரோடு வைத்துக் கொள்கிறார். ஆமென். 16:1 வாசிக்கும்படி கேட்கிறேன். பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். 2 வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து முழுவதும் பேசாதிருந்தார்கள். தேவனால் அழைக்கப்பட்டு ஒரு காரியத்தை முன்வைத்து செல்லும் பொழுது அவனை கொல்லுவதற்கு அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென். அவனை மறித்து அவனை தாழ்த்துவதற்கு காத்து கொண்டு ஒரு கூட்டம் அவனுக்கு பின்பாகவே சென்று கொண்டிருக்கிறது. அவன் அதை அறிந்திருந்தான், ஆனால் அவன் அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்துட்டான். அவன் எனக்கு பலன் இருக்குது, நான் எதை வேணாலும் செய்து விடுவேன் என்கிற ஒரு மாம்ச வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் வந்துட்டு போகக்கூடாத ஒரு இடத்திற்கு போய்விட்டான். ஆமென். இந்த இதை தேவன் அங்கீகரிக்காத ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதுக்கு 16வது அதிகாரத்துக்கு கடைசியாக முந்தின வருஷம் வாசிக்க வேண்டாம், 20வது வசனம் 15-20 சொல்லுது, 20 வருஷம் அவன் வந்துட்டு நியாயாதிபதியாக இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு நியாயாதிபதி இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, ஆனால் அவன் எதை செய்யக்கூடாதோ அதை தான் சரியான விதத்தில் செய்து கொண்டிருக்கிறான். இதுதான் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆமென். இந்த 3வது உலகத்தோடு அவனோட பிணைப்பு மிகவும் உறுதியாக இருந்தது. ஆனால் தேவன் அவனை விடவில்லை. அவனை பின் சொல்கிறார். ஆனால் சிம்சோனோ அதை அறியாதலே இருந்துட்டான். இட்ஸ் அ பேட் கம்பெனி. அவரோடு சேர்த்து கொண்டவர்கள் மோசமானவர்களாக இருந்தனர். வாசிக்கும்படி கேட்கிறேன். 16:4 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகமாய் இருந்தான். அடுத்த காரியம் திரும்ப ஆரம்பிக்குது. லைஃப் ஃபுல்லாக இதே தான் போயிட்டுருக்கோம். நான் என்னோட படித்து காலேஜ் டைமில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நபரிடத்தில் வேதத்தை பண்ணும்போது சொல்லும்போது அவன் எந்த இது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னான். நான் சொன்ன ஒரு 2-3 இதில் இந்த இதையும் சொன்னேன். அவன் இதை படிச்சுட்டு, என்ன இது ஜேம்ஸ் பாண்டு கதை மாதிரி இருக்குது, எல்லாத்தையும் கொள்றான், எல்லாத்தையும் இது பண்ணுறான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் வேறு நோக்கத்தோடு சொன்னேன். ஆனால் அவனை பார்த்தீர்கள் என்றால் ஒரு உலகத்தானாக தான் வாழ்கிறான். ஒரு ஜேம்ஸ் பாண்டை போல தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அவன் சொன்னது எனக்கு சரியா தவறா என்று சொல்வதை விட அது நகைச்சுவையாக அன்று இருந்தது. ஆனால் அவன் வாழ்க்கைக்கும் உலகத்தாருடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லை. ஆமென்.
ஆரம்பத்தில் சொன்ன காரியம் அவன் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்றதை தேவன் எதிர்பார்த்தார். ஆமென். ஆனால் அவன் வாழ்க்கையை பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவன் நம்மில் ஒருவனாக தானே இருக்கிறான் என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆமென். ஒரு இடத்துக்கு போறான், வன்முறையை நிகழ்த்துறான், தவறான வழியில் நடக்கிறான், இதில் என்ன தேவனுடைய வழி இருக்கிறது என்று கேட்பார்கள். ஆமென். இதைதான் சொல்லுகிறது, மூன்றாம் உலகத்தின் பிணைப்போடு அவன் இருக்கிறான். இந்த உலகத்தோடு கை கொடுத்தவர்கள் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாய் காணப்படுகிறது. ஆமென். இவன் ஜீவனத்தின் பெருமை எதுன்னு கேட்டிங்கன்னா, அவன் ரிவெஞ்ச் எடுத்தது தான், நரிகளை பிடித்து தீ வைத்தது தான், நான் பெரியாளா நீ பெரியாளா. அவன் வாழ்க்கையை பார்த்தாலே இதுதான், ஏதோ ஒரு உலகத்தான் வாழ்கிற மாதிரி வாழ்கிறான். அந்நாட்களிலே தெளிலாள் என்கிற ஒரு நபர் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறாள். she comes into the scene. This is the first time. இதுதான் முதல் வார்த்தையாக எழுதப்படுகிறது. 18வது வசனம். அநேக நேரங்களில் தெளிலாளோடு இருந்தவன் அவன் அறிந்து விட்டான். அவன் வாழ்க்கையில் he became tired. அவன் சோர்வு அடைந்து விட்டான். தெளிலாள் என்கிற ஒருவர் வந்துவிட்டால் வாழ்க்கையில் அவளுடன் மிக அன்பாக பழகுகிறான். அவள் மீது வைத்த அன்பில் எல்லாவற்றையும் அவன் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு செலுத்த வேண்டிய அன்பை மறந்து விட்டான். ஆமென். எந்த இடத்தில் அவன் தடுமாறுகிறான் என்று அவன் அறியவில்லை. அவன் முதல்ல என்ன நினைச்சிருப்பான் என்றால், அந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் குடிச்சிருப்பான். அதுக்கு முன்னால் கல்யாணத்தை பார்க்க போகிற இடத்துல அந்த தேனை அந்த மரித்த இதை இது பண்ணிட்டான். 2 இதை ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டான். இப்போ முடி ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கும் பின்னாலே வந்து கொண்டு இருக்கிறான் இருளின் ஆதிக்கம். ஆமென். இங்கே இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம், தேவனால் கழுவப்பட்டவர்கள் அநேகர் பார்த்து கொண்டு இருக்கலாம். there is a war waging for your soul. ஆமென். தேவனிடத்திலிருந்து உங்களை தள்ளி போக செய்கிற காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது உங்கள் மாம்சத்தில் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அது எந்த இடத்தில் தடுமாற செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டு இருக்கிறது. ஆமென். சென்னை படத்தில் போனால் சீட் பெல்ட் போடாததுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. ஒருவர் நான் சீட் பெல்ட் போடலைன்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு சீட் பெல்ட் போடலைன்னா 500 ரூபா ஃபைன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை பக்கத்தில் இங்கே தான் இருக்குது, நான் இறங்க போகிறேன், அதனால தான் இப்போ தான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் சீட் பெல்ட் இல்லைன்னா இதுதான் ரூல் அப்படின்னு சொல்லிவிட்டார். நான் சொன்னேன், சரி நீங்கள் எனக்கு போட்டுருங்க, நான் கெட்டும் போது கெட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா அதில் சிஸ்டம் இருக்குது, நம்ம உடனே கெட்ட வேண்டிய கட்டாயம் கிடையாது. 500 ரூபா கையில் அந்த மிஷினை வைத்து கொண்டு, நான் இன்னும் உங்களுக்கு ஃபைன் போடலைண்ணா, இன்னும் நான் உங்களுக்கு ஃபைன் போடலன்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா, நான் அவருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்குறாரு. அவர் அப்படி சொல்வதை கேட்டுவிட்டு எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, எனக்கு அவமானமாக இருக்கிறது. என்னடா இப்படி கேட்குறாரே அப்படின்ட்டு. நான் இல்லை நீங்கள் 500 ரூபா போட்டு விட்ருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் அவர்களுக்கு தெரியவே மாட்டேங்குது, அது ஒரு தவறான காரியம் என்று. சிம்சோன் அந்த இடத்துல தான் இருக்கிறான். இதில் என்ன கவலையான காரியம் என்றால், என்னை நிறுத்தின அந்த காவல் அதிகாரி கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் அது இப்படி செய்வதற்கு லைசன்ஸ் கிடையாது, கிறிஸ்துவை தெரியாது என்று சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு அடைய முடியாது. எல்லாம் சட்டம் இருக்கிறது, சட்ட ஒழுங்குகள் என்று பார்த்தீர்கள் என்றால், கிறிஸ்துவை அறியாத ஒருவர் பண்ணிவிட்டால் சரி, ஏதோ ஒன்று ஏற்றுக்கொள்ளலாம். கிறிஸ்துவை அறிந்த ஒருவன், அவனுக்கு மேல் இருந்த அபிஷேகத்தையும் அனாயிண்டிங்கையும் அறிஞ்சு அதை பயன்படுத்தின ஒருவன் அதே போல் நடந்து கொள்கிறான். ஆமென். என் நண்பர் சொன்ன போலதான் இந்த உலகத்தில் உள்ளவன் மாதிரி தான் இருக்கிறான். அவன் அந்த கேரக்டர் பேரை திரும்ப சொல்ல விரும்பல அந்த ஸ்டேஜில் இருந்து. அந்த உலகத்தில் உள்ளவன் போல தான் இருக்கிறான். அவன் மாறுபாடில்லை, வித்தியாசம் தெரியவில்லை. அதில் பார்த்தீங்கன்னா தெளிலாளோடு இருக்கிறான். அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டான். அதுக்கப்புறம் தெளிலாள இடத்தில் வருகிறார்கள். இவனை சிம்சோனை நேராக பிடிக்க முடியாது, அவனுக்குள்ளே என்னமோ இருக்குது, அடித்து யாராக இருந்தாலும் தூக்கிடுறான், பெரிய கேட்டு இதெல்லாம் தூக்கி வீசிடுறான். இவனுக்குள்ள ஒரு வலிமையான வல்லமை இருக்குது, அது எப்படின்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. இதை முன்னிட்டு தெரிந்த அவர்கள் அவன் யாரை நேசிக்கிறான் என்று பார்த்தார்கள். அவளிடத்தில் ரொம்ப அன்பாக இருப்பதை பார்த்து அவளிடத்தில் போய் அநேக வெள்ளி காசுகளை கொடுத்து விட்டார்கள்.
அவன் எதில் பலமாக இருக்கிறான், எதனால் இவ்வளோ பலமாக இருக்கிறான் என்று எங்களுக்கு சொல்லுங்கள், நான் உங்களை ரொம்ப இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தெளிலாள் வந்துட்டு ஒரு ஷீஸ் நாட் அ மாரல் கேர்ள். அவள் வந்துட்டு அவளும் தவறான ஒரு இடத்தில் உள்ள ஒரு நபர் தான். There is a war waging for the soul of every saints. Amen. சிம்சோன் அதே இடத்துல இருக்கிறான், மரித்தவர்களோடு இருக்கிறான். ஆமென். உயிர்த்த ஒரு நபர் மரித்தவர்களோடே சம்பந்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். கடைசியா அவனுக்கே தெரியுது சிம்சோன் முட்டாள் கிடையாது, அறிவாளி தான், ஆனால் வேற மாதிரி போயிட்டான். நல்லா சொல்கிறான், என் முடியை கெட்டிட்டீங்கன்றா எனக்கு பலன் போயிடுங்கிறான். அவன் முடியை கட்டிட்டு சிம்சோன் நீ எந்திரிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஏன்னா பெலிஸ்தியர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவன் முடியை உருவிட்டு எழுதுன பிடிச்ச இடம்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. எந்திரிச்சு எவன்னா எல்லாம் ஓடிட்டாங்க. இதே மாதிரி ஒரு 5-6 நேரம் பண்ணிட்டான். அவன் பயங்கர மூட் அவுட் ஆயிட்டா. இவனுக்கு தெரியும் எதற்காக பண்ணுகிறாள் என்று. இவன் நினைத்தான், நான் அநேக காரியங்களை உடைத்தேன், ஒன்றும் நடக்கலை, முடி எடுத்துட்டா இதில் என்ன நடக்க போகுது அப்படி எட்டு நினைத்து கொண்டான். ஆமென். ஆதியாகமத்தில் எழுதப்படுகிறது, என்னுடைய தேவன் சொல்கிறார், என்னுடைய ஆவி மனிதனோடு போராடுவதில்லை. ஆமென். ரொம்ப நேரம் ஆவியானவர் இருந்துட்டாரு. இஸ் எ ஜென்டில் காட். கூட இருந்துட்டாரு, எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார். தகப்பன் தாய் மூலமாகவும் பேசிவிட்டார், சுற்றுப்புற சூழல் மூலமாகவும் தெரிவித்து விட்டார். எல்லாவற்றுக்கும் இவன் தலையை அசைத்து விட்டான். இவனுக்கு தேவையெல்லாம் கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையமாக இருந்தது. எல்லாம் ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் எனிமிட்டி டு காட். ஆமென். இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியமாக, எதிர்ப்பான காரியமாக காணப்பட்டது. கடைசியாக என்ன நடந்தது என்று பார்ப்போமா என்றால், வாசிக்கும்படி கேட்கிறேன். 16-18 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெளிலால் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரையை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் உழைக்க தொடங்கிற்று. இது எத்தனாவது வசனம் கடைசியாக வாசிச்சிங்க? 22. நான் அதை அப்புறம் வாசிச்சு கொள்ளலாம். 20 வரைக்கும் நான் வாசிக்க சொன்னேன். தேவன் அவனை விட்டு விலகிவிட்டார். ஆமென். தேவன் அவனை விட்டு விலகிவிட்டார். ஒரு கட்டத்தில் தேவன் விலகிறதை நாம் அறியாதிருப்போம். ஆமென். அவன் எழுதுறான், சிம்சோனை பார்த்து அந்த நரேட்டிவ் எழுதுறவர் சொல்றாரு, தேவன் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். ஆமென். அநேக நேரங்களில் நாம் செய்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத, இஃப் வி பிரசிஸ்ட், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டே இருந்தோம் என்றால் தேவன் நம்மை விட்டு விலகிறதை நாம் அறிய மாட்டோம். ஆமென். ரொம்ப மோசமான ஒரு நிலை இது. அவன் அறியவில்லை. எப்போதும் போல் நான் எழுந்து விடுவேன், பெலிஸ்தர்களை சமாளித்து விடுவேன் நினைச்சால், ஆனால் இந்த முறை எப்போதும் போல அவனால் செய்ய முடியவில்லை. அதில் பார்த்தீங்க என்றால் சொன்னால், இருதயத்தை எல்லாம் சொல்லிவிட்டான் என்று. ஒரு தேவ மனுஷனுக்கு எதிராக இந்த உலகமும் மாம்சமும் இருளின் ஆதிக்கமும் அவனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். கடைசியாக என்ன பண்ணிவிட்டார்கள்? 21வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவனை
விலங்கு போட்டு சிறைச்சாலையில் மாவரைக்க வச்சுட்டாங்க. கண்களை குருடாக்கி விட்டார்கள். அன்பானவர்களே, சிம்சோன் ஒரு ஹீரோவாக ஆரம்பிக்கப்பட்டான். தேவனுடைய வழியில் நடக்காத பொழுது நாம் நினைக்கிறோம் தேவன் நம்மை சந்தோஷமாக இருக்க விடக்கூடாது என்பதற்காக இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது சொல்கிறாரோ என்று. இல்லை, தேவன் நம் பாதுகாப்புக்காக சொல்கிறார். ஆமென். உங்கள் கண்கள் உங்களை விட்டு பிடுங்கப்படக்கூடாது. ஆமென். உங்கள் தரிசனம் உங்களை விட்டு எடுத்து படப்படக்கூடாது. ஆமென். உங்கள் தரிசனம் உண்டு. இங்கே அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. அவனுக்கும் ஒரு தரிசனம் இருந்தது. இப்போ எடுத்தது இந்த கண்ணை தான் எடுத்துட்டாங்க. இந்த கண்ணை எடுத்ததே அது ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை. எல்லாம் பண்ணிட்டு மாவரைக்க வச்சிட்டாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அது பெண்கள் பண்ணுகிற வேலை. சிறையில் அவன் மாவரைத்து கொண்டு இருக்கிறான். அது நான் சிறிய வயதில் வாசிக்கும் போது ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த இடத்த எப்போல்லாம் வாசிக்கணும் அப்போல்லாம் ஃபீல் பண்ணுவேன், என்னடா இப்படி பண்ணி முடியும் அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு கேரக்டர் சிம்சோனு. இப்படி ஆகி போச்சே அப்படின்ட்டு. நான் இதை ஹாலிவுட்டில் ரொம்ப பிரபலமாக சிம்சோனுடைய கதையை எடுத்து பயங்கர அவார்டு வாங்கின ஒரு 1949 என்று நினைக்கிறேன், சரியாக இருந்தால் அந்த படம் இருக்கிறது. சரியான ஒரு இது. அதில் ரொம்ப உணர்வுபூர்வமாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருப்பான். அதில் மண்டையில் எல்லாம் முடி எடுத்துட்டாங்க. மாவரைக்கும் போது அவன் ரொம்ப கொடூரமான ஒரு நிலையில் அவன் இருக்கிறான். எதிரிகள் பார்த்து அஞ்சினார்கள். நம்மை பார்த்து எப்போ அஞ்சுவாங்க என்றால் தேவனுடைய வல்லமை நம்மோடு இருக்கும் வரைக்கும். நம்மளை பார்த்து எப்போ அஞ்சுவார்கள் என்றால் நம் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்க வரைக்கும். ஆமென். கண்களை குருடாக்கி அவனுடைய பலத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டான். கடைசி சூழ்நிலை மாவரைக்கிற ஒரு கண்டிஷன். சிங்கத்தை கொன்ற ஒரு வீரன், அநேக போர்ச்சேவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன். கடைசியாக அவளே சொல்றா, இந்த ஒரு தடவை வந்துட்டு போங்க, அவளுக்கு தேவை காசு. ஆனால் தெளிலாளுடைய இதை அறிந்தாலும் இவன் கண்கள் மறைக்கப்பட்டது. ஆமென். கண்கள் பிடுங்கப்படுவதற்கு முன்பாகவே அவன் கண்கள் மறைக்கப்பட்டதாக காணப்படுகிறது. ஆமென். ஏனென்றால் அவன் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் வாழ்கிறான். அது எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் காணப்படுகிறது. ஆமென். மற்றும் பார்த்தீர்கள் என்றால் அதை சொல்றான், மாவரைக்க வச்ச ஒரு சூழ்நிலை, கண்கள் எடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. இதையும் விட ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரப்போகிறது. அது மிக கடினமானது. வாசிக்கும்படி கேட்கிறேன். 16வது அதிகாரம் 23, 24. பெலிஸ்தீரின் பிரபுக்கள் நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்ட உடனே நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இது அதையும் கூட ஒரு சோகமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஆமென். தேவனை he is supposed to represent God. தேவன் அவன் மூலமாக மகிமைப்படுவார் என்று நினைத்தார். ஆனால் இவன் நடந்த பாதை இவனை கொண்டு வேற இடத்தில் விட்டது. கடவுளை அறியாதவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அவர்கள் என்ன நினைத்து இருக்க வேண்டும் என்றால், இவர்கள் தானியேலை பார்த்து நினைத்ததை நினைத்திருக்க வேண்டும், இவர் வணங்குகிற தேவன் தான் மெய்யான தேவன் என்று. ஆனால் சூழல் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆமென். நம் வாழ்க்கை ஒரு புறஜாதியானுக்கும் நம் வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை என்றால் இதுதான் நிலையாகும். ஆமென். நம் ஒரு இடத்தில் சிறுமைப்படுத்தப்படுவோம். துன்மார்க்கர்கள் நினைப்பார்கள் நாம் சரியாக தான் சொல்றோம், அவன் வணங்கின தெய்வம் அவனை விட்டுட்டாரு, இப்போ நம்ம கையில் இருக்கிறான். சிம்சோன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. ஆமென். அவனுடைய சிந்தைகளுக்கு அவன் இடம் கொடுத்து விட்டான். இந்த இடத்துல அந்த இதில் ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. பெரிய அரங்கத்தில் வைத்து கண்கள் தெரியாத நிலையில் அவனை முன்னால், அதில் அடுத்தடுத்த வசனம், நேரம் கடந்து போனதுனால நான் இது பண்ணுறேன், அடுத்தடுத்த வசனத்தை வாசிக்கிறீர்கள் என்றால் தெரியும், அவனை என்டர்டெயின் பண்ண கொண்டு வாங்க.
நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. கண்ணு தெரியாத ஒருத்தன், அவனை நடுவில் ஒரு ஒரு வலிமையான ஒரு நபர் இருந்தவன், அவனை அந்த இடத்துல வைத்து விட்டார்கள். ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலை. ஆமென். இதெல்லாம் எச்சரிக்கையாகவும் திருஷ்டாந்தங்களாகவும் எழுதப்பட்டிருக்குது. ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் என்று வருகிறது. ஆமென். நம்ம பெலன் ரகசியத்தை சொல்கிறது, அது நம்ம பிரச்சனையா இல்லாமல் இருக்கலாம். நம்ம வேதத்தின்படி வாழ்கிறோமா என்கிற காரியம் பார்க்கணும். நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் சிந்திக்கிற சிந்தைகள், நாம் செயல்படுகிற காரியங்கள் தேவனுக்கு பிரீதியா என்று பார்க்க வேண்டும். ஆமென். அறம் சார்ந்துதான் நாம் நடந்து கொள்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். ஆமென். உண்மைக்காக வாழ்கிறோமா என்று யோசிக்க வேண்டும். இல்லை சிம்சோன் போல் நம் கண்களிற்கு சரியான காரியத்தை செய்கிறோமா அப்படின்னு யோசிக்க வேண்டும். ஆமென். அதை தான் அந்த இடத்துல கடைசி நேரத்தில் அவனுக்கு அந்த இடத்துல விட்டுட்டாங்க. 23வது வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறான். அந்த முடி வளர்ந்ததை அந்த இதை வாசிங்க. 23வது. தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு இல்லை 21 அதான் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ. எல்லாம் நடந்து விட்டது, ஆனால் கண்களுக்கு தெரியாம ஒரு காரியமும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். ஒரு தேவ மனிதன் சொல்கிறார், நாம் இங்கு கண்களை மூடி துறக்கிற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் 1000 காரியங்களை உலகம் எங்கும் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். 1000னா அது 1000 குறிப்பிட்டு இல்லை, அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார் என்ற அர்த்தம். அவன் தாழ்த்தப்பட்டான், அழைத்த தேவன் அவனை மறக்கவில்லை. ஆமென். அவனை மறக்கவில்லை, அவனை தேடி வருகிறார். முடி மீண்டும் வளர தொடங்குகிறது. ஆமென். இட்ஸ் க்ரோயிங் இன் த டார்க்னஸ். அவனை ஒரு இருட்டில் வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு அறியவில்லை, இருளில்தான் அநேக வளர்ச்சி ஏற்படும் என்பதை மறந்து விட்டார்கள். ஆமென். இருளை நம்ம தீமையாவே பார்த்து பழகிவிட்டோம். ஒரு காலை தேவை என்றால் இரவும் தேவை. ஆமென். ஒரு செடிக்கு ஒரு சூரிய ஒளி வேணும் என்றால் நைட்டும் அதுக்கு இருந்தால் தான் அதெல்லாம் நடக்கும், அதோடைய வளர்ச்சி நடக்கும். அநேக காரியங்கள் வாழ்க்கையிலும் அப்படிதான். அநேக தவறு செய்திருப்போம், அநேக காரியங்கள் இதாக இருக்கும். மனிதருடைய கைகளில் தேவன் விட்டிருந்தாலும் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவனுடைய முடி அந்த இருளில் மீண்டும் வளர்ந்தது. அவன் கண்களுக்கு முன்பாக எதுவும் தெரியவில்லை, கண்கள் மறைக்கப்பட்டது, தரிசனம் எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தரிசனத்தை கொடுத்த தேவன் நினைவாகவே இருந்தார். ஆமென். சிம்சோனுடைய நினைவாகவே இருந்தார். அவன் முடி மீண்டும் வளர்ந்தது. ஆமென். அவன் அந்த இதில் நல்லா காமிச்சிருப்பாங்க. இது கிறிஸ்டியன் மூவி. அது ஆக்சுவலி சர்ச்செலாம் நிறைய பேர் இது பண்ணாங்க. அவன் ஒரு இருளில் வைத்திருப்பான், முடி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும் அவனுக்கு. ஆனால் அவன் ஒரு தாழ்மையான சூழ்நிலையில் தான் இருக்கிறான், எதிரியுடைய கல்ல தான் இருக்கிறான், கண்கள் மறைக்கப்பட்டது தான் இருக்கிறான். ஆனால் அவனுடைய முடி மீண்டும் வளர்ந்தது என்று எழுதப்படுகிறது. ஆமென். இப்போ வந்துட்டான், எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறான். வாசிக்கும்படி கேட்கிறேன். 16வது அதிகாரம் 28வது வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி. போதும். ஆமென். ஒரு தாழ்மையான ஜெபத்தை எடுக்கிறான். அவன் வாழ்க்கையில இப்படி ஜெபம் பண்ணது கிடையாது, எல்லாம் டிமாண்ட் பண்ணி வாழ்ந்துட்டான். இந்த சூழல் அவனை உருவாக்கி விட்டது. அவன் சொல்கிறான், ஆண்டவரே, Lord remember me one more time. ஆமென். அநேக நேரங்களில் இந்த ஜெபம் தான் தேவனுக்கு முன்பாக கேட்கப்படும். மனம் உடைந்து வார்த்தைகள் வராத நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை, ஆண்டவரே ஒரு முறை என்னை நினைவு கூர்ந்தருளும். ஆமென். சிலுவையில் அந்த திருடன் ஜெபம் பண்ணது ஒரே ஒரு ஜெபம் தான், Lord remember me one more time. அதே மாதிரி இங்கே ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறான் சிம்சோன். ஆனால் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே அந்த இருளில் அவன் முடியை வளர செய்த தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். யாரும் தேவனுடைய கிருபையை விட்டு தாண்டி போக முடியாது.
தேவனுடைய கிருபை நரகத்தின் ஆழங்களில் இருந்து உங்களை கொண்டு வரும். ஆமென். நம் வாழ்க்கையில் தவறு செய்திருக்கலாம், எடுத்த தவறான முடிவுகளினால் அநேக சூழலில் போயிருக்கலாம். The Lord's hand will reach out to the uttermost hell and bring you out safe. Amen. தேவனுடைய கரம் நரகத்தின் ஆழங்களிற்கு சென்று உங்களை எடுத்து சென்று வரும். ஆமென். நரகத்தின் ஆழங்களில் இருக்கிறான் தேவனுடைய மனிதன். ஆமென். அதற்கு தேவன் காரணம் இல்லை, காரணமே தான் மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும், கண்களின் நிச்சயம். ஆனால் அதை மன்னிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். பார்த்தீர்கள் என்றால் அவன் ஜெபிக்கிறான். 28 30 வரைக்கும் வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடு தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அநேகர்களை கொன்று குவித்தவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சித்தத்தை சரியாக செய்து முடிப்பார். ஆனால் நமக்கு நம் கண்களை அழித்து விடக்கூடாது. ஆமென். அதில் முன்பாக பார்த்தீங்கன்னா அவனை அழைத்து சென்ற ஒரு வேலைக்காரன், கண்கள் தெரியாதல்லவா, வேலைக்காரன் அழைத்து செல்கிறான். அவன் சொல்கிறான், அதை சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பெரிய பிரம்மாண்டமாக அந்த கட்டப்பட்ட ஒரு அந்த ஆடிட்டோரியம் மாதிரி ஒரு காரியம், 2 பெரிய தூண்களில் எல்லா வெயிட்டும் சார்ந்திருந்தது. அது உடைக்கப்படப்பட அநேகங்கள் அப்படி ஒவ்வொன்றாக சரியும் என்று சொல்கிறார்கள். இவன் ஒரு 3 தூண்களை உடைக்கிற மாதிரி அந்த இதில் எடுத்திருப்பாங்க. பார்த்தீர்கள் என்றால் அவன் சொல்கிறான், கண்கள் தெரிந்த ஒருவரை, அவன் பாருங்க, அவன் கண்கள் எடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் கண் தெரிந்த ஒருவரை தேவன் அவனுக்கு அனுப்புகிறார். அந்த நபர் அவனை கொண்டு நிறுத்துகிறார் ஒரு இடத்துல. அந்த நேரத்தில் அவன் சிம்சோன் முடி எடுக்கப்பட்டவனாக, தேவனால் மன்னிக்கப்படாதவனாக இருந்திருந்தான் என்றால் மீண்டும் மக்களால் சிரித்து நகைத்து அவன் ஹீரோவாக இருந்திருக்க முடியாது. அந்த இதை உடைக்கும் போது அவர்கள் பார்க்கிறார்கள், எல்லாம் சிரிக்கிறாங்க. கண்ணு தெரியாதவன் இப்படி இது பண்ணுறான் சிரிக்கிறாங்க. அவனுக்கு என்ன பலன் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறான். இருளில் வந்த வளர்ச்சியை எதிரிகள் அறியாதிருந்தார்கள். ஆமென். அவன் எல்லாவற்றையும் உடைத்து அந்த பெரிய அரங்கம் இடிந்து விழும் பொழுது அங்கு பார்வையாய் இருந்த அநேகர்கள், அந்த இதுல ராஜாவும் இருப்பார், அதில் எல்லாம் மறித்து விடுவார்கள். அதில் ஒரு துக்கமான காரியம் என்னவென்றால் சிம்சோனும் அவர்களோடு மறித்து விடுவான். ஆமென். அது அவன் மேல் வர வைத்துக்கிட்ட அவனுடைய காரியமாக காணப்படும். ஆனால் ஆண்டவர் செய்த காரியம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், அவன் உயிருடன் இருக்கும் பொழுதை விட அவன் மரிக்கும் பொழுது அநேகர்களை இது பண்ணிவிட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் இதாகிட்டாங்க. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவார், ஆனால் there is something that is fighting against you. ஆமென். உங்களை வழி விலக செய்ய அநேக காரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. சிம்சோனை முதலில் என்ன செய்தது என்றால், தேவ ஜனங்களை விட்டு அவனை தள்ளி போக செய்தது மாம்சத்தின் இச்சை. ஆமென். அவன் தேவ ஜனங்களோடு இருந்திருந்தான் என்றால் வேறு மாதிரி ஒரு காரியமாகும். அநேக நேரங்களில் உங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் அநேகங்கள் உங்களுக்கு இது பண்ணிடலாம், நம்மை சபையோடு இருக்க விடாமல் தள்ளி போக செய்கிற காரியம். ஆமென். சபை என்று சொல்கிறது நாம் உட்கார்ந்திருக்கிற இடத்தை சொல்லவில்லை. நீங்கள் எங்கு இருந்தாலும் ஒரு யூனிவர்சல் சர்ச்சை நான் சொல்லுகிறேன். எந்த இடத்தில் இருந்தாலும் தேவனுக்குள் சப்மிஷன் டு த சர்ச் அண்ட் த வேர்ட் ஆஃப் காட், ஒரு சபையில் தேவனோடு ஐக்கியமாய் அந்த குழுவோடு இருக்கிறதை நான் சொல்கிறேன். அதை விட்டு வரும் பொழுது நமக்கு எந்த இடத்தில் போகிறோம் வழுகிறோம் என்று தெரியாது. ஆமென். அந்த இடத்தில் கடைசியாக முடிக்கும் போது சொல்கிறான்,
பர்பஸ் அக்கம்ப்ளிஷ்டு. அநேகர்களை கொன்று விட்டான். கடைசி அதே நபர் இவனுடைய எலும்புகள் எல்லாம் யூதேயா தேசத்தில் இது பண்ணப்படுகிறது. எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11:32 வாசிக்கும்படி கேட்கிறேன். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இது எழுதிட்டு வரும்போது எபிரேய புஸ்தகம் 2 இடத்துல வருது, ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த். இவன் யாரோட பேரோட வருதுன்னா பார்த்தீங்கன்னா தாவீது மற்றும் சாமுவேல், பெரிய பேர் கிதியோன், இவங்க பேரோடலாம் வந்துடுது. யாரும் நினச்சிருக்க மாட்டாங்க ஒரு மனிதனை அவனை இயக்கி இருந்தான் என்றால் அவனை மீண்டும் எடுத்திருக்க மாட்டான் அவன். ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனை விட்டு போகிற அல்ல. ஆமென். உங்களை நீங்கள் எங்கு சென்றாலும் மீண்டும் அவர் இடத்தில் சன்னிதானத்தில் கொண்டு வைப்பார். ஆமென். நீங்கள் என்ன தேவனை விட்டு நீங்கள் இது பண்ணலாம், தேவன் கைவிட்டாரோ, என்னை விட்டு விலகி விட்டாரோ என்று நினைக்கலாம். அது எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய கிருபை உங்களை மீண்டும் அவர் அண்டை வர செய்யும். ஆமென். சிம்சோனுக்கு அந்த இடத்திற்கு பேர் வந்து இருக்கு என்றால் இங்கே இருக்க நமக்கு வர்றதுக்கு அநேக சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆமென். சிம்சோனை தேவன் மன்னித்தார். சிம்சோனை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், வாழ்க்கையில் செய்த ஞானமற்ற காரியமும் செய்து தோல்வியில் முடிந்திருக்கலாம். சில காரியங்கள் வந்துட்டு தவறான தேவனுக்கு விரோதமான காரியத்தையே செய்திருக்கலாம். There is always a hand that is waiting for you to come back. Amen. பிதாவின் இருதயம் அந்த கெட்ட குமாரன் மீண்டும் எப்பொழுது வருவான் என்று பார்த்து கொண்டிருந்தது. ஆமென். அதே போல்தான் சிம்சோன் கெட்ட குமாரனாக இருந்தான், மீண்டும் வந்து விட்டான். ஆமென். அதற்கு முன்பாகவே தேவனுடைய கிருபை அவனுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த ஆரம்பித்து விட்டது. இங்கே இருக்கிற நாம் அனைவரும் ஒரு எச்சரிக்கை இங்கிருந்து எடுத்து சொல்ல வேண்டும். மீண்டும் ஒரு முறை யோவான் புஸ்தகம் அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 15-18 வாசிக்கும்படி கேட்கிறேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். ஆமென். நான் சொன்ன காரியம் இதுதான். உலகத்தின் மேலே அன்பு கூறக்கூடாது. இது என்ன உலகம் என்றால் தேவனுக்கு விரோதமான காரியத்தை விதைக்கிற ஒரு உலகம். நம்மை அழைத்து கொண்டே தான் இருக்கும். அது நண்பரை போல அழைக்கும், ஆனால் அது தீயை போல் தாக்கும். ஆமென். உங்களை வந்துட்டு ரொம்ப நேசமாக இருக்கிறது போல் காமிக்கும், ஆனால் அது உங்களுடைய மாம்சத்தை அழிக்கும், உங்களுடைய ஆவியையும் மாம்சத்தையும் கொல்லும்படிக்கான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அது வந்துட்டு சிம்சோனுடைய நேசமும் பாசமும் தவறான காரியங்களில் டைரக்டாக இருந்தது. ஆமென். அவன் 3வது உலகத்தை நேசித்து விட்டான். தவறான காரியங்களுக்கு அவனோட அன்பு போய்விட்டது. தவறான இடத்திலிருந்து அந்த அன்பு பிறந்து விட்டது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தில் பெருமையில் இருந்து பிறந்து விட்டது. அது எல்லாம் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, என்ன கனிகளை கொடுத்தது என்றால் அவன் கண்களை குருடாக்கி எதிரிகளுக்கு கீழ்ப்படுத்தியது. ஆமென். இதை எல்லாவற்றையும் தீமையான எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவ கிருபை எல்லாவற்றுக்கும் மேலாக செயல்பட்டு கொண்டிருந்தது. அதே ஆவியானவர் என்று சபைக்கு சொல்கிற காரியம், எந்த சூழலில் எந்த நேரத்தில் இருக்கலாம், தேவனுடைய கிரியை எல்லாம் எதிர்ப்பின் சக்திக்கு மேலாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்களை எந்த இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், சாத்தான் சும்மா வரவில்லை, எதிரி வந்துட்டு உங்களை கொல்லவும் அழிக்கவும் தான் வர்றான். ஆமென். வேற எதுவும் அவனுடைய நோக்கம் கிடையாது. அவனுடைய ஒளியின் தூதனை போல் வருகிறான். அவன் வரும் பொழுது நம்ம அநேக போஸ்டர்ல பார்க்குற மாதிரி கொம்பு வைத்து வர போறதில்லை. அவன் வருகிற காரியம் நீங்கள் நேசிக்கிற காரியமாக இருக்கும். அவன் வருகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு காரியமாக இருக்கும். நீங்கள் அதை தேடி போகிற ஒரு காரியமாக இருக்கும். இதை விட்டு விலகி போகக்கூடாததுக்கு ஒரு காரியம், ஆவியானவர் கூட இருக்க வேண்டும். ஆமென். அவருடைய வழியில் நடக்கும் பொழுது
தேவன் நம் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். சிம்சோனை கொண்டு வந்த தேவன் பின்னிட்டு போன யாரையும் கொண்டு வர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அதே தேவன் தான் நமக்கு இந்த வசனத்தை எச்சரிக்கையாய் முன்பாக வைக்கிறார். யாவரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவனுடைய மகிமை நம் வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்திற்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு பிடிக்கவில்லை ஆண்டவரே, எங்களுக்கு வசனத்தின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் எங்களோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். ஆமென். சொன்ன தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண வேண்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டு சமூகத்தில் நம்ம ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. யோவான் எழுதினது போல இந்த உலகத்திலே நம்மை அழித்து போடுவதற்கு எழும்புகிற சாத்தானின் ஆயுதம் என்று சொல்லி வேதத்தில் பல விதத்தில் பார்த்தோம். கண்களின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் நீச்சை, இவை தவித்து போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் நேசிக்க வேண்டியது தேவன் நேசிக்கிற உலகத்தை மட்டும். அவர் மனுக்குலத்தை நேசித்தார். நாமும் மனுக்குலத்தை மட்டும் நேசிக்க, தேவனை நேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வானாக. நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிலுவை ஜெபிக்கும்படி கேட்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மனமகிழ்ச்சியான மாலை ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஐயா. பாவங்களை பாராது எங்களை பற்றி கொள்ளுகிற தேவன் ஐயா, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தருகிற தேவன் ஆண்டவரே, இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் தருகிற தேவன் ஐயா, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனுக்கு விரோதமாய் வெளியே போனாலும் எப்பொழுது தன் பிள்ளை வரும் என்று ஆண்டவரே, அந்த அவதூறான சூழ்நிலைமைகளின் நடுவிலும் அந்த பிள்ளையை அணைத்து ஆண்டவரை முத்தமிட்டு ஆண்டவரே புது வஸ்திரங்களை தரிப்பித்து முத்திரை மோதிரத்தை தரிப்பித்து ஆண்டவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல விருந்து பண்ணி அந்த பிள்ளைக்கு ஒரு உபசரணைகள் செய்தது போல ஆண்டவரே, பலவித சூழ்நிலைமைகளினால் எங்கள் வாழ்க்கையின் அடித்தளத்துக்கு நாங்கள் போனாலும் ஐயா, உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை மறுபடியும் எங்களுக்கு தந்து உற்சாகமான ஆவியங்களை தாங்கும்படி செய்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். மறுபடியும் உடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு உடுத்துவித்து ஆண்டவரே, இந்த முத்திரை மோதிரத்தையும் எங்களுக்கு தரிப்பித்து ஆண்டவரே, மறுபடியும் உம்மோடு இணைத்து கொள்ளப்படும் பொழுது பரலோக மகிழ்ச்சி அடைகிற அந்த நல்ல நாட்களை நினைத்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். மறுபடியும் விழாது காத்துக்கொள்வீராக. உடைய ரத்தத்தின் கீழே எங்களை மறைத்துக் கொள்ள நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம் ஐயா. எங்களை வழி விலக பண்ணுகிற அந்த தேன் கூட்டின் அனுபவங்களில் இருந்து ஆண்டவரே, நீர் எங்களை பாதுகாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உணர்வுள்ள இருதயத்தை தாரோம். எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு ஆண்டவரே உணர்த்தப்படுகிறோமோ அந்த உணர்த்தப்படுகிற நேரத்திலே பல விதங்களில் எங்களோடு கூட இடைபடுகிறீர் ஐயா. அந்த உணர்வை தந்து ஆண்டவரே, அந்த உணர்த்துதலினாலே வாழ்க்கையில் மாற்றங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை அடைவதற்கு தேவ இரக்கமும் தேவ சகாயமும் தேவ கிருபையும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும்படிக்கு கிருபாசன தண்டையில் நெருங்கி வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நந்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நந்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல வாரில் மறவாதே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.